நாவின் அதிகாரத்தில் உள்ளன. நம்முடைய நாவு ஒருத்தரை சந்தோஷிக்கப்படவும் முடியும், மற்றவரை தூக்கப்படுத்தவும் முடியும். அது பயங்கரமான ஒரு காரியம். இந்த நாவை எப்படிலாம் அடக்கணும், எப்படிலாம் என்னன்னு நாவை பத்தி சொல்லப்பட்டிருக்கு. அந்த அருமையான வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ளதான் அடியேன் அழைக்கப்பட்டிருக்கிறேன். தோத்திரம், நன்றி ஆண்டவருக்கு. குதிரைக்கு கடிவாளம், யானைக்கு சங்கிலி, புலிக்கு கூண்டு, நாய்க்கு பெல்ட், நாவிற்கு என்ன? அதெல்லாம் நம்ம இந்த இந்த அருமையான நற்செய்தியில நம்ம பார்க்க போறோம். தோத்திரம், ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். சங்கீதம் 139 1 முதல் 4 வரை உள்ள தேவவசனங்களோட சின்ன காரியங்களை நான் விளக்கமா சொல்றேன். என் நாவில் சொல் பிரவாதருக்கு முன்னே இதோ கர்த்தாவே அதை இல்லாமல் அறிந்திருக்கின்றேன். என் நாவில வார்த்தை அம்மா அப்படின்னு வர்றதுக்கு முன்னாலே நான் என்ன பேசுவேன், என்ன செய்வேன் எல்லாம் கர்த்தர் அறிந்திருக்கின்றீர். அவர் அறிந்திருக்கிறாராம். அப்ப நாம இந்த நிகழ்ச்சியில என்ன பகிர போறோம் என்பதை கர்த்தர் முன்கூட்டியே அறிந்திருக்கிறார். அடியனையும் பயன்படுத்த அடியனை ஒப்பு கொடுத்திருக்கிறேன், அர்ப்பணிச்சிருக்கிறேன், அவ்வளவுதான். நான் வாயை திறந்தால் பரிசுத்த ஆவியானவர் அந்த வார்த்தைகளே அவர் எனக்கு தந்து இயேசுராஜாவுடைய நாமத்தை மையப்படுத்தும்படியாக அந்த சந்தர்ப்பங்களை ஆண்டவர் இயேசு கொடுத்துள்ளார். ஆண்டவருக்கு நன்றி, தோத்திரம். நாமெல்லாம் பூரண புருஷனாக காணப்பட வேண்டும். அது எப்படின்னு பார்ப்போம். யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 1 முதல் 2 வரை உள்ள பரிசுத்த தேவ வசனங்கள்ல நாம் எல்லோரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். நிறைய விஷயங்களை நம்ம தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினால் அடக்கிக் கொள்ளக்கூடியவனாய் இருக்கிறார். நல்லா கவனிங்க. நம்ம அநேக விஷயங்களை தவறி போயிடுறோம். பரிசுத்த வேதாகமம் மிக அழகாக சொல்லுது, ஒருவன் பூரண புருஷனாய் இருக்க வேண்டுமானால் தன் சரீரம் முழுவதையும், நல்ல கவனிக்க, தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினால் அடக்கிக் கொள்ளக்கூடியவனாய் இருக்கிறான். நல்ல கவனிய. இந்த சிறிய அவயமான நாவானது அடங்காததும் பொல்லாததுக்குரியதுமான விஷாவுக்கு எதுவான விஷம் கொண்டதா இருக்கிறது. இந்த நாவு ரொம்ப ஜாக்கிரதையாய் நாம் காணப்பட வேண்டும். நல்ல கவனிங்க. நாவை அடக்க ஒரு மனிதனாலும் கூடாது என்று யாக்கோபுல நம்ம வாசிக்கிறோம். நாவை அடக்க ஒரு மனிதனாலும் கூடாது என்று. அதே பரிசுத்த வேதாகமம் யார் நாவை அடக்க முடியுங்கிறத விடையையும் அங்கேயே வைத்திருக்குது. எல்லாம் மறைவான விஷயங்கள் அல்ல, வெளிப்படுத்தப்பட்ட விஷயங்கள். நாம் அந்த வேத வசனங்களை முழுமையாக படித்து தியானித்தால் எதை கொண்டு நாவை அடக்க முடியும், யார் நாவை அடக்க முடியுங்கிறதுக்கும் பதில் இருக்குது. நாவை அடக்க ஒரு மனிதனாலும் கூடாதுன்ற அந்த வசனமும் தேவ வார்த்தைகள்ல தான் இருக்குது. அப்ப 2 காரியங்களையும் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அநேக மனிதர்களால நாவை அடக்க முடியவில்லை. யார் அடக்க முடியுமா? யாக்கோபு எழுதின பரிசுத்த வேதாகமம் 3ஆம் அதிகாரம் 1 முதல் 2 வரை உள்ள தேவ வசனங்கள்ல நல்லா கவனிங்க. நாம் எல்லாரும் அநேக விஷயங்களை தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனும், நல்ல கவனிங்க, தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினால் அடக்கிக் கொள்ளக்கூடியவனாய் இருக்கிறான். தன் சரீரம் முழுவதையும், நல்ல கவனிங்க, சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினால் அடக்கிக் கொள்ள கூடியவனா இருக்கிறான். அவன் தான் பூரண புருஷன். அப்ப தன் சரீரம் முழுவதையும் அடக்கிக் கொள்ளக்கூடிய ஆவியான்மா சரீரத்தை பயன்படுத்தி கர்த்தரை வசனங்களை பயன்படுத்தி அதை செயல்படுத்தி வாழ்கிற பூரண புருஷனாகிய மனிதன் இந்த நாவை அடக்க வல்லவனாயிருக்கிறான். நாவை அடக்க ஒருவனாலும் கூடாதுன்னு சொல்ல அதே பரிசுத்த வேதாகமும் ஆவை அடக்கவும் முடியும். அவன் பூரண புருஷனாய் காணப்பட வேண்டும். அதெல்லாம் கவனிக்க. யாக்கோபு எழுதின பரிசுத்த வேதாகமும் 3ஆம் அதிகாரம் 7 முதல் 8 வரை உள்ள வசனங்கள் இப்படி சொல்லுது. சகலவிதமான மிருகங்கள், பறவைகள், ஊரும் பிராணிகள், நீர்வாழும் ஜந்துக்கள் ஆகிய இவைகளின் சுவாபம் மனுஷ சுவாபத்தால் அடக்கப்படும். அடக்கப்பட்டதும் உண்டு. நாவை அடக்க ஒரு மனுஷனாலும் கூடாதது. அது அடங்காததும் பொல்லாங்குள்ளதும் சாவுக்கு எதுவான நிறைந்ததுமாய் இருக்கிறது. நல்ல கவனிங்க. அது அடங்காததாம், பொல்லாததாம், சாவுக்கு எதுவான விஷம் நிறைந்ததா இருக்கிறது. பாருங்க, ஒரு காரியத்தை நான் சொல்றேன், சாட்சி சொல்லிட்டு அப்படியே வசனம் இந்த வார்த்தைகளோட கடந்து செல்ல ஆசைப்படுறேன். ஒரு சமயம் நானும் என் மனைவியும் கூட மற்ற 2 பேரும் இங்க மதுரையில் உள்ள ஒரு ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட பார்க்க போறோம். அடியனுக்கு ஒரு பலவீனம். அந்த ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட் பேரை சொல்ல நான் விரும்பல. அவர் மதுரையில பிரபலமான டாக்டர்ஸ்ல ஒருத்தர். அவர் ரொம்ப அருமையானவர். எனக்கு எல்லா டெஸ்டும் எடுத்தாங்க. எல்லாம் எடுத்துட்டு அந்த ரிப்போர்ட் அங்க அவர் டாக்டர்கிட்ட போச்சு. நானும் என் மனைவியும் என்னுடைய கூட 2 பேரும் அழைக்கப்பட்டோம் உள்ள. உள்ள போய் எனக்கு சில என்னை சோதனை பண்ணாரு. அவர் செத்தாஸ்கோப் வச்சு இதயத்துல சோதனை பண்ணாரு, கால்ல எல்லாம் சோதனை பண்ணாரு. மைண்ட் உட்கார்ந்து ஒரு வார்த்தை சொன்னார். நான் அவரையே நாங்கெல்லாம் பார்த்துட்டே இருந்தேன், என்ன சொல்ல போறாங்க டாக்டர் சொல்லி. அவங்க சொன்னாங்க, ஒரு 30 ல இருந்து 40 லட்சம் ரூபாய் நீங்க ரெடியா வச்சுக்கோங்க அப்படின்னாங்க.
ஏன் டாக்டர் அப்படி கேட்டோம். இல்ல, உங்களுக்கு ஹார்ட் ரொம்ப பலவீனமா காணப்படுது. அது ஃபங்ஷன் ஆக வழி இல்ல. அதனால ஹார்ட் டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணணும் அப்படின்னாங்க. இதய மாற்று அறுவை சிகிச்சை உடனே பண்ணி ஆகணும் அப்படின்னாங்க. ஐயோ டாக்டர், நான் சென்னைக்கு போறதுக்காக ட்ரெயின்ல டிக்கெட் போட்டிருக்கனே. அவங்க கண்டிப்பா போகணுமே, சென்னைக்கு நான் போகணுமே, நானும் என் மனைவியும் போறோமேன்னாங்க. அவங்க சொன்னாங்க, நீங்க ஃபிளைட்ல போங்க. ட்ரெயின் டிக்கெட்ட கேன்சல் பண்ணிருங்க. ஏன் அப்படி சொல்றீங்க டாக்டர்ன்னு கேட்கும்போது சொன்னாங்க, ஃபிளைட்னா ஒரு 20லிருந்து 25 நிமிஷத்துக்குள்ள போயிரும், சென்னை போயிரும். உங்களுக்கு ஏதாவது ஆபத்து, பிரச்சனைன்னா, அங்க உங்களுக்கு ஸ்ட்ரெச்சர்ல ஆட்கள் காத்திருப்பாங்க. உங்கள ஆஸ்பத்திரிக்கு கூட்டு போய் உங்கள காப்பாத்திரலாம் அப்படின்னாங்க. அப்படின்னா, அத சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க, மாத்திரை எல்லாம் கிடையாது, நான் வாங்கிட்டேன். நீங்க போகலான்ட்டாங்க. டாக்டர் முன்னால் நான் அமர்ந்திருப்பது அவருக்கு இப்ப பிடித்தமில்லை. ஏனென்றால், ஒருவேளை நான் அங்கே ஜீவனை விட்டால், அந்த டாக்டருக்குள்ள மரியாதை, மதிப்பு எல்லாம் போயிரும். அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டாங்க. நான் அந்த டாக்டர் நானும் என் மனைவியும், அருமையான என்னுடைய கூட வந்த 2 பேரும் அந்த வாசலுக்கு வெளிய நின்னோம். யாரும் ஒரு வார்த்தையும் பேசல. அப்ப நான் ஆண்டவர்ட்ட சொன்னேன், "ஆண்டவரே, என்னை நீர் உள்ளங்கையில் வரைந்திருக்கின்றீர். என்னுடைய எல்லைகளை நீர் ஏற்கனவே முன்குறித்திருக்கின்றீர். நீ வாழ்வின் எல்லைகளை நீர் ஏற்கனவே முன்குறித்திருக்கின்றீர். நீர் அல்லவா ஜீவனுக்கு அதிபதி ஆண்டவரே." ஒரு டாக்டர் நெறைய படிச்சிருக்கிறாரு. மதுரையில நெறைய படிச்ச டாக்டர்ஸ்ல வருவாரு. அவர் இப்படி சொல்றாரு. ஆனா ஆண்டவராகிய இயேசுவே, நீங்க என்ன சொல்றீங்க? அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை நான் கேட்டேன். மனசுக்குள்ளேயே கேட்டேன். யாருக்கும் தெரியாது. ஆண்டவர் சொல்லாரு, "நீ தைரியமா போடா. நீ என் பிள்ளை. நீ தைரியமா இருந்தாரு." நான் கலங்கவும் இல்ல, பயப்படவும் இல்ல. அந்த அந்த ஆஸ்பத்திரி வெளிய வந்தேன். அப்படி வெளிய வந்து கிட்டத்தட்ட 7 வருடங்கள் கடந்து 8வது வருடத்துக்குள் நான் பிரவேசித்து இன்னைக்கு உயிரோட ஜீவனோட வைத்து உங்க முன்னால நான் கர்த்தருடைய நற்செய்தியை கொடுக்கும்படியாக ஆண்டவர் எனக்கு ஜீவனை கொடுத்தார். தீர்க்காயுசை கொடுத்தார். இயேசுராஜா நாமம் மாத்திரம் உயர்த்தப்படுவதாக, போற்றப்படுவதாக, வணங்கப்படுவதாக, துதிக்கப்படுவதாக, ஆராதிக்கப்படுவதாக. ஆமென். எனக்கு ஆண்டவராகிய இயேசு எனக்காக யாவையும் செய்து முடிக்க வல்லவராய் இருக்கிறார். சங்கீதம் எழுதின பரிசுத்த வேதாந்த சங்கீத புத்தகத்துல 138ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்ய வல்லவராயிருக்கிறார். யாவையும் செய்ய வல்லவராயிருக்கிறார். ஆண்டவரிடம் மன்றாடினேன், ஆண்டவரே, நீங்க என்னுடைய எல்லைகளை குறித்திருக்கின்றீர். நீங்க என்னுடைய நாவால அறிக்கையிட்ட ஆண்டவர்ட்ட கேட்டேன். ஆமா, கேளுங்கள் எவனும் கேட்கிற எவனும் பெற்றுக் கொள்கிறான். இயேசு நாமத்துல நம்ம கேட்பதே இல்ல. மத்தேயு எழுதின பரிசுத்த வேதாமம் 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனமும், யோவானுக்கு எழுதின பரிசுத்த வேதாமத்துல 14ஆம் அதிகாரம் 14ஆம் வசனமும், எரேமியா எழுதின நூல்ல 33ஆம் அதிகாரம் 3ஆம் வசனமும், என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு மறு உத்தரவு கொடுத்து, நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை செய்வேன். இது கர்த்தருடைய வேத வசனங்கள் இன்றைக்கும் ஜீவன் உள்ளதா இருக்கு. இந்த வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் தேவனுடைய வசனமோ வார்த்தைகளோ ஒருபோதும் அழிவதில்லை. அதுக்கு நானே சாட்சி. இப்ப நான் உயிரோட உங்க முன்னால இருக்கிறேனே, யோசிச்சு பாருங்க. 40 லட்சம் ரூபாய் ரெடி பண்ணிக்கோ, உனக்கு ஹார்ட்டே மாத்தணும் அப்படின்னாங்க. ஆமா, அந்த பாவ மனுஷனை ஒழிச்சிட்டு புதிய மனுஷன் ஆண்டவருக்குள்ள வைத்து அனுப்பினார். இன்னைக்கு ஆண்டவருடைய நற்செய்தியை சொல்லும்படியாக உங்க முன்னால அமர்ந்திருந்து இந்த காலை வேளையிலே நான் நற்செய்தியை பகிர்ந்துள்ள ஆண்டவர் பாராட்டின கிருபை மிக பெரியது. ஆண்டவர் இயேசுராஜாவை நீங்க விசுவாசிங்க. அவர்ட்ட கேட்க மாட்டீங்கல்ல, கேளுங்கள் தரப்படும் சொன்னாங்களே, தட்டுங்கள் திறக்கப்படும் சொன்னாங்களே, தேடுங்கள் அப்பொழுது நீங்கள் கண்டறிவீர்கள் என்று சொல்லியிருக்கிறாரே. ஆண்டவரே, நான் பாவியா இருக்கிறேன் ஆண்டவரே. இல்லை, பாவங்கள் வெளியரங்கமா உள்ளதே. நான் எப்படி கேட்பேன், நீங்க எப்படி தருவீங்க அப்படின்னு நம்ம நினைக்கலாம் இல்ல? ஒருவேளை நம்ம ஆமா, கர்த்தர் பாவிகளை அழைக்கத்தான் இந்த உலகத்துல வந்தார். நீதிமான்களே அல்ல, பாவியாகிய உன்னையும் என்னையும் அழைக்க ஆண்டவர் இயேசு இந்த உலகத்துல வந்தார். நாம் நம்மளை தாழ்த்தி அறிக்கையிட்டு நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டு மனம் அருந்தி மனம் திருந்தினால் கர்த்தர் நமக்கு க்ஷேமத்தையும் நீண்ட வாழ்நாளையும் தீர்க்க ஆயுசையும் தர வல்லவரா இருக்கிறார் என்பதற்கு நானே உங்கள் முன்னால சாட்சியாக அமர்ந்திருக்கிறேன். ஆந்திரா இயேசுராஜன் நாமம் மையப்படுவதாக. தேளுக்கு கொடுக்கில் விஷம் இல்லையா? பாம்பிற்கு பல்லில் விஷம், நாவிற்கு வார்த்தையில் விஷம். நம்முடைய வார்த்தையில் நாம எப்படி பேசணுமா? நிதானித்து, கவனமாக, ஞானமாக பேச வேண்டும். நிதானித்து பேசணும், ஞானமாக பேசணும், கவனமாக பேசணும். அப்படி பேசலைன்னா இந்த சாவுக்கு எதுவான விஷயம் அதுல இருக்குது. நம்ம ஏற்கனவே வாசிக்க கேட்டோம் இல்லையா? அது அடங்காததும் பொல்லாங்குள்ளதும் நாவானது அடங்காததும் பொல்லாங்குள்ளதுமான சாவுக்கு எதுவான விஷம் நிறைந்தது மாதிரி இருக்குதுன்னு சொல்லப்படுது. ஜாக்கிரதை, நாவை குறித்து நாம் ஜாக்கிரதான். யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல நாவான ஒரு சிறிய அவயன்தான், அது என்னெல்லாம் செய்யுமா? பெருமையானதை பேசும். நாவு ஒரு நெருப்பு, அநீதி நிறைந்த உலகம், முழு சரீரத்தையும் கரைப்படுத்தும், ஆயுள் சக்கரத்தை கொளுத்து விடும், நரக அக்னியால் கொளுத்தப்படுகின்றதுமாய் இருக்கிறது. அது அடங்காததும் பொல்லாங்குள்ளது, சாவுக்கு எதுவான விஷம் நிறைந்ததா இருக்கிறது. எனக்கு தெரிந்து சில வார்த்தைகளை சிலவர்கள் பேசும் பொழுது சில சமயங்கள்ல அதை கேட்கிற அதை ரிசீவ் பண்ற மனிதர்கள் யாரா இருந்தாலும் அவங்க தெரியும் தன் வாழ்க்கையை முடித்துக் கொண்டிருக்கிறார்கள். தகப்பன் தன் பிள்ளையை பார்த்து தேவையில்லாத ஒரு வார்த்தைகளை பேசினார். ஒரு ஒரு புருஷன் ஒரு
ஒரு ஒரு பெண்ணை பார்த்து தேவையில்லாத ஒரு வாசையை பேசிவிட்டால், அதை அனைவரே கேட்டுவிட்டால், அவர்கள் தன் ஜீவனையே மாய்த்துக் கொள்கிறார்கள். ஏன்னா பேப்பர்ல நம்ம பார்க்கிறோம், டெய்லி நியூஸ்ல பார்க்கலாம். அப்ப இது சாவுக்கு எதுவானதெல்லாம் பொல்லாங்குள்ளது, சாவுக்கு எதுவானது, சாவுக்கு எதுவான விஷம் நிறைந்ததா இருக்கிறது வேதம் சொல்லுது. பரிசுத்த வேதாமும் அப்படி சொல்லுது. அப்ப இந்த சாவுக்கு எதுவான விஷம் நிறைந்த நாவை நாம அடக்கணும். நம்ம என்னெல்லாம் செய்யலாம் பார்ப்போம். இந்த நாவு மூலமா சில காரியங்களை பார்ப்போம். சங்கீதம் 31:1 சொல்லப்பட்டிருக்கு, நாவானது பாவம் செய்யும். நாவின் மூலமா நம்ம பாவம் செய்ய முடியும். நம்முடைய சிந்தனை மூலமாக மட்டும் இல்ல. சிந்தனை, சொல், செயல், நடத்தை, பார்வை, பேச்சு, வார்த்தை அனைத்திலும் பரிசுத்தம் வேண்டும். இந்த நாவானது பாவம் செய்யும். அதெல்லாம் கவனிக்கிறது. நாவானது எப்படி பாவம் செய்யும்? நீங்க பேசுற வார்த்தையிலே பாவம் இருக்குது. நாவானது தீட்டப்பட்ட சவரன் கத்தின்னு பரிசுத்த வேதாம் சொல்லுது. நாவானது கருக்கான பட்டயம், கூர்மையானது. அடுத்த வரைக்கும் அடுத்துடைய கேட்குத மனிதனுடைய இதயத்தை கொல்லும். ஜாக்கிரதை. நம்முடைய பேச ஆசீர்வாதமான நல்ல காரியங்களை நாம் பேச வேண்டும். அப்படி பேச முடியலன்னா ஒண்ணு செய்யலாம், அமைதியாக இருக்கலாம். நாவானது நம்மையே கெடுக்கும். நாவானது புகழ் பாடும். வானம் எட்டும் அளவு பேசும். பூமி எங்கும் உலாவும். நாவு நகைப்பினாலும் ஆண்ட சத்தத்தினாலும் நிறையும். சர்ப்பத்தை போல நாவு கூர்மையா இருக்கும். நல்ல கவனிக்க. விரியன் பாம்பின் விஷம் உள்ளதா இருக்கும். சங்கீதம் 143 சொல்லப்பட்டிருக்கிறது. சர்ப்பத்தை போல நாவு கூர்மையா இருக்கும். விரியன் பாம்பின் விஷம் உள்ளதா இருக்கும். பாருங்க, இந்த நாவு ஒரு சவுக்கு, நாவு இச்சகம் பேசும். இவ்வளவு வசனம் சங்கீதத்துல சொல்லப்பட்டு, இவ்வளவு வசனங்கள் சங்கீதத்தை நீ எடுத்து பாத்தீங்கன்னா நிறைய இடங்கள் 39ஆம் சங்கீதம், 52ஆம் சங்கீதம், 57ஆம் சங்கீதம், 64, 66, 73, 126ஆம் சங்கீதம், 140ஆம் சங்கீதம், யோபு 5:21 இவைகள்லாம் நாம பத்தி ரொம்ப அருமையா சொல்லப்பட்டிருக்கு. அம்மன் ஜாக்கிரதை. அதான் ஒருவன் 1 பேதுரு 4:11 பாட சொல்லுது. ஒருவன் போதித்தால் தேவனுடைய வாக்கியங்கள் படியே போதிக்கிறது. இன்றைக்கு எனக்கு இந்த நிகழ்ச்சிக்கு அறிவுப்படுத்தின சென்னிவாசகம் மகேந்திரன் சென்னிவாசம் ஐயா அவர்களை பத்தி நான் சொல்லல. ஏனென்றால் அவர்களுக்கு என்னை பேசும்படியாக அழைப்பதற்கு பரிசுத்த ஆவியான உதவியா இருந்தார். மனிதனை மறைத்து தேவனை மையப்படுத்த நான் அழைக்கப்பட்டிருக்கேன். ஐயா அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்றேன். என்னை அறிமுகப்படுத்தின விக்டர் ஜெயபால் கொடிமங்கலம் மதுரையில் உள்ள அவர்களுக்காகவும் நாங்கள் நன்றி சொல்றோம். அவர்களை என்னை அறிமுகப்படுத்தி இந்த நிகழ்ச்சிக்கு என்னை அறிமுகப்படுத்திருக்காங்க. அவர்களுக்கு நாங்கள் நன்றி. இந்த நாவு எதெல்லாம் பேசப்படாத பேசினா என்ன ஆகும் அப்படிங்கிறது சில 2 நிகழ்ச்சிகளை நான் உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுறேன். பரிசுத்த வேதாமத்தில் இருந்து 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 23, 24 உள்ள தேவ வசனங்களை நீங்கள் வாசிக்க கேட்டால், எலிசா பெத்தேலுக்கு போகும் பொழுது எலிசா மொட்டை தலையுடையவனாய் இருந்தான். பிள்ளைகள், சின்ன பிள்ளைகள், நல்ல கவனிங்க, சின்ன பிள்ளைகள் மொட்டை தலையா மொட்டை தலையா மொட்டை தலையா ஏறிப்போ ஏறிப்போ ஏறிப்போன்னு சொல்லி பரியாசம் பண்ணாங்க. நம்ம நினைக்கிறாங்க, கிண்டல் தானே பண்றோம், ஒரு பரியாசம் தானே பண்றோம், இதுல என்ன இருக்குது, அது ஜாலியா எடுத்துக்க வேண்டியதானே. இல்ல, அது நம்ம பேசும் வார்த்தைகள் ஆசீர்வாதமான நல்ல வார்த்தைகள் தான் நம்ம பேசணும். அதுக்குதான் இது உதாரணம். அப்படி அவன் அதை திரும்ப திரும்ப சொல்லிக்காங்க, மொட்டை தலையா ஏறிப்போ ஏறிப்போ மொட்டை தலையான்னு. எலிசா கர்த்தருடைய மனுஷன் கோபப்பட்டு அந்த பிள்ளைகளை சபித்தான். நடந்தது என்ன? காட்டிலிருந்து 2 கரடிகள் வெளிப்பட்டு 42 பிள்ளைகளை பீறி போட்டதுன்னு பரிசுத்த வேதாந்தத்தை வாசிக்கணும். கேட்டு நடுங்கி போனேன். கர்த்தருடைய மனுஷன் எலிசா பரிசுத்தமான மனுஷன், கர்த்தருடைய தேவ பிள்ளை. அவன் சபிக்கும் அளவுக்கு அவர்கள் பரியாசம் பண்ணினார்கள். நாம் இந்த நாவை வைத்து கர்த்தரை புகழலாம் பாடலாம், ஆனா நாவை வைத்து சபிக்க கூடாது யாரையும். ஆனா சபிக்கும் சூழ்நிலையை உருவாக்கிட்டாங்க. என்ன காரணம்? பரியாசம் பண்ணது. ஒரு நாளும் செய்யாதீங்க. அவருடைய தோற்றத்தை பார்த்தோ, அவருடைய வார்த்தையை பார்த்தோ, அவருடைய உடையை பார்த்தோ பரியாசம் பண்ணி நீங்க எப்படி இருக்க, அசிங்கமா இருக்க, அப்படி இருக்க, அப்படி இருக்குன்னு சொல்லி பரியாசம் பண்ணவே வேண்டாம். கூடிய மட்டிலும் நல்ல வார்த்தைகளை, கனிவுள்ள அன்புள்ள வார்த்தைகளை நாம பேச பழகுவோம். ஆமா, இந்த நாவானது பெருமையானவளை பேசும் இல்லையா? நான் அப்படி, நான் இப்படி, நான் அது படிச்சிருக்கேன், இப்படி படிச்சிருக்கேன், நான் பிரமாம ஆளு, நான் 40 வருஷம் ஊழியம் பண்றேன், 50 வருஷம் ஊழியம் பண்றேன்னு சொல்லி அந்த நேரத்துல ஆண்டரை பத்தி 2 வார்த்தை பேசிடலாம் இல்லையா? அது பெருமையானலை பேசும், புறம் பேசும், பாடமும் செய்யும், சாடமும் செய்யும், நன்மை செய்யும், தீமையும் செய்யும், இங்கொன்றும் பேசும், அங்கொன்றும் பேசும், முகத்திற்கு முன்னாக ஒன்றும் முதுகுக்கு பின்னால் ஒன்றும் பேசும், இல்லாததும் பொல்லாததுமானதையும் பேசும். பெரிய கப்பல்கள் சுக்கானால் திசை திருப்பப்படும். சிறிய நாவு எல்லாம் அடக்கப்படும். பெரிய கப்பல், மிகப்பெரிய கப்பல், அதை உடனே நிறுத்தணும்னா சுக்கானால அதை திசை திருப்பப்படும். நங்குரம் போட்டு இடத்துல அவங்க கட்டி வைத்திருவாங்க. அதே போல நங்குரமாகிய ஆண்டவர் இயேசுவை அவருடைய வசனங்களை நம்ம வைத்திருந்தோம் என்றால் இந்த நாவையும் அடக்கி கொள்ள முடியும்.
நாவை அடக்க ஒரு மனிதான் கூடாதுன்னு பரிசுத்த வேதாம் சொல்லுது. அதே பரிசுத்த வேதாம் சொல்லுது நாவை அடக்க முடியும். யாரு? பூரண புருஷன். பூரண புருஷனாய் கர்த்தர் இயேசு ராஜாவுடைய வார்த்தைகளுக்கு வசனங்களுக்கு கீழ்ப்படிகிற ஒரு மனிதனாய் காணப்பட்டால் இந்த நாவை அடக்க முடியும். இந்த நாவை குறித்து கிட்டத்தட்ட 20 வகையான நாவுகள் இருக்குன்னு சொல்லி பரிசுத்த வேதாந்தத்தை நான் ஆராயும் போது நான் கண்டுபிடிச்சேன். 20 வகையான நாவுகள். அவைகள் என்ன? இனிய நாவு, கல்விமானி நாவு, ஆரோக்கியம் உள்ள நாவு, புறக்கூடாத நாவு, ஞானம் உள்ள நாவு, தேவனை புகழும் நாவு, தேவ வசனத்தை விவரிக்கும் நாவு, புறங்கூறும் நாவு, கபடம் உள்ள நாவு, மாறுபாடு உள்ள நாவு, பெருமையானவளை பேசும் நாவு, தந்திரமுள்ள நாவு, ரொட்டுள்ள நாவு, பொய் பேசும் நாவு, கள்ள நாவு, முகஸ்துதி பேசும் நாவு, இருநாக்கு, பொல்லாத நாவு, வஞ்சக நாவு. இது பரிசுத்த வேதாந்தத்துல பல இடங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. விரிவாக சொல்ல நேரம் இல்லை. ஆனா பரிசுத்த வேதாந்தம் 20 வகையான நாவை பத்தி சொல்லப்பட்டிருக்கு. சங்கீத புத்தகத்துல கிட்டத்தட்ட 7 இடங்களிலும், நீதிமொழிகள 8 இடங்களிலும், யோபுல ஒரு இடத்திலும், ஏசாவில ஒரு இடத்திலும், ஏசாயால ஒரு இடத்திலும், மீகாவில ஒரு இடத்திலும், இறைமையால ஒரு இடத்திலும், செப்பனியால ஒரு இடத்திலும், 1 தீமோத்தேயு 3:8 ஒரு இடத்திலும் சொல்லப்பட்டிருக்கு. இந்த நாவை பத்தி படிச்சு பாருங்க நேரம் கிடைக்கும் பொழுது. இந்த நாவை குறித்து சொல்லப்பட்ட 20 வகையான நாவுகள் உலகத்துல உள்ளதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. யாக்கோபு எழுதின பரிசுத்த வேதாகமம் 3ஆம் அதிகாரம் 9, 10, 11 வசனங்களை நம்ம வாசிக்க கேட்டோம்னா, நாவானது நாம் பிதாவாகிய தேவனை துதிக்கவும் பயன்படுத்துகிறோம். தேவனுடைய சாயம்படி உண்டாக்கப்பட்ட மனுஷனை அதனாலே சபிக்கிறோம். எப்படி முடியும்? மனுஷன் நீ சபித்தா தேவனை சபித்த மாதிரி அல்லவா? யாரை சபிக்க முடியும்? நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாகவே காணப்பட கர்த்தர் நம்மளை அழைத்திருக்கிறார். ஒவ்வொருவரையும் நாம் ஆசீர்வதிக்க வேண்டும். பகைவரா இருந்தாலும் சரி, நம்முடைய எதிரிகளா இருந்தாலும் சரி, நாம் அவர்களை ஆசீர்வதிக்கவே நாம் பிறந்திருக்கிறோம். நாம் எதற்கு பிறந்திருக்கிறோம்? இயேசுடைய பரிசுத்தமான திருப்பெயரால ஆசீர்வதிக்கிறோம். உங்களை 3 யோவான் 1:2 சொல்லப்படும் போல, பிரியமானவனே, பிரியமானவளே, பிரியமானவர்களே, உங்கள் ஆன்மா வாழ்வது போல, வாழ்ந்திருப்பது போல நீங்கள் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இருக்க முடியும் வேண்டுகிறேன்னு சொன்ன தேவ வசனத்தை தான் நாம சொல்லணும், வாழ்த்தணும். பரிசுத்த முத்தத்தோட, பரிசுத்த சத்தத்தோட அவரை ஒவ்வொருவரையும் நம்ம வாழ்த்த அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆமென், அல்லேலூயா. ஆண்டவர் அழகா சொல்றது, நம்ம நியாயாதிபதியா மாறிட்டோம். ஒரு காரியத்தை எப்படி நம்ம சொல்றோம் கேளுங்களேன். நம்ம எப்படி திடீர்னு நியாயாதிபதியா நாம கொண்டு மாறிட்டோம் அப்படின்னா, இப்ப ஒரு சர்ச் இருக்குன்னு வச்சுக்கலாம். அந்த சர்ச் முன்னால இந்த பக்கம் ஒரு 10 பேர், இந்த பக்கம் 10 பேர் வந்து அவங்க யாசகம் பிச்சை கேட்டுட்டு இருக்காங்க. நம்ம சர்ச் முடிஞ்சு நம்ம வெளியே வரோம். சர்ச்ல ஆண்டோடைய காணிக்கையை நம்ம கொடுத்துட்டோம். தேவனுடைய தேவனுக்கும் ராயனுடைய ராயனுக்கும் கொடுங்கன்னு பரிசுத்த வேதாகமம் சொல்லுது. தேவனுடைய தேவனுக்கு நம்ம கொடுத்துட்டோம். நம்ம வெளியே வரோம். இங்க ஒரு 10 பேர் உட்கார்ந்துக்காங்க, இங்க ஒரு 10 பேர் உட்கார்ந்துக்காங்க சர்ச்சுக்கு முன்னால. நம்ம கடந்து வரோம். அவங்கள பார்த்துட்டே வரோம். சிலவங்களுக்கு காணிக்கை கொடுப்போம். சிலவங்கள இவன் தான் நம்ம முழு மனிதனா இருக்கானே, அவனுக்கு ஊனம் எல்லாம் ஒண்ணும் இல்ல, அவன் நல்லா தானே இருக்கான், அவன் வேலை செய்ய பிழைக்கட்டுமே. உடனே நியாயாதிபதியா நம்ம மாறி அது நீதியின் சிங்காசனத்துல ஏறி அமர்ந்துக்கிட்டு இவன் தான் நல்லா இருக்கான், இவனுக்கு என்ன காசு கொடுக்கணும்? நீ யார் அதுக்கு தீர்மானிக்க? அவன் யாசகம் கேட்கிறான், பிச்சை கேட்கிறான். கர்த்தர் இயேசுராஜா நாமத்துல முடிஞ்சாலும் நம்ம கொடுக்கலாம். ஆனா நான் பார்த்த அளவுல யாருமே கொடுக்கல, ஒரு சில பேரை தவிர. அவளும் இவன் முழு மனிதனா இருக்கப்பட்டு கொடுக்க மாட்டான் அப்படின்னு சொல்லி சிலவங்களுக்கு கொடுக்குறாங்க, சிலவங்க கொடுக்காம போயிடுறாங்க. நம்ம எப்படி நியாயாதிபதியா ஆகலாம்? நம்ம நியாயாதிபதியா ஆகவா நம்மளை அழைத்திருக்கிறார்? தேவனுடைய இயேசுடைய அன்பை பகிர்ந்து கொள்ள உள்ளவா நம்மளை அழைத்திருக்கிறார். ஒரு 1000 பேர் சர்ச்சை படி வெளியே வராங்க, ஆளுக்கு 5,5 ரூபா கொடுத்தா எவ்வளவு ஆச்சு? 5,000 ரூபா ஆச்சு. அது 20,000 டிவைட் பண்ணுங்க, ஒரு ஆளுக்கு எவ்வளவு கிடைக்கும் கொஞ்சம் யோசிப்பாங்க. ரொம்ப எல்லாம் வேணாம், ஆளுக்கு 5,5 ரூபா, 20 பேருக்கு இருக்காங்க. நம்ம எவ்வளவு செலவு? 100 ரூபா செலவு. ஒரு ஆளுக்கு 100 ரூபா செலவு. 1000 பேர் இருந்தாலும் எவ்வளவு செலவு நல்லா யோசிப்பாருங்க. ஒவ்வொருத்தருக்கு எவ்வளவு பணம் கிடைக்கும்னு யோசிப்பாருங்க. அந்த கிறிஸ்தவ தேவ ஆலயத்துக்கு முன்னால உட்கார்ந்துருக்க மனுஷனுக்கு நம்ம அன்பை பகிர்ந்து கொள்ளணும். நம்ம நாமனால இயேசுடைய ராஜா நாமத்துல அவனை வாழ்த்தணும். நம்ம வாழ்த்தணுமா? இல்ல. யாக்கோபு எழுதின பரிசுத்த வேதாகமம் 4ஆம் அதிகாரம் 11, 12 வசனங்கள் வேற சொல்லுது. சகோதரரே, ஒருவருக்கு ஒருவர் விரோதமாய் பேசாதிருங்கள். ஒருவருக்கு விரோதமா நீங்க பேசாதிருங்கள். சகோதரனுக்கு விரோதமாய் பேசி தன் சகோதரனை குற்றப்படுத்துகின்றவன் நியாயப்பிரமாணத்தை குற்றப்படுத்துகிறான். நியாயப்பிரமாணத்தை குற்றப்படுத்துவான் ஆயினால் நீ நியாயப்பிரமாணத்தின்படி செய்யறவனாய் இராமல் அதற்கு நியாயாதிபதியாய் இருப்பாய். நியாயப்பிரமாணத்தை கட்டளையிடுகின்றவர் ஒருவரே, அவரே ரட்சிக்கவும் அழிக்கவும் வல்லவர். மற்றவனை குற்றப்படுத்துவதற்கு நீ யார்? நீ யார்? மற்றவனை குற்றப்படுத்துவதற்காக உனக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு, உனக்கு நாவு கொடுக்கப்பட்டிருக்கிறது. யாரையும் குற்றவாளியாக தீர்க்க வேண்டாம். அதற்கு நீ அழைக்கப்படவில்லை. ஒருவரை ஆசீர்வதிக்க, அவனை வாழ்த்த நீ அழைக்கப்பட்டிருக்கிறார். ஒரு கிறிஸ்தவனாக ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கவும் அவளை வாழ்த்தவும், இயேசுடைய பரிசுத்தமான திருப்பெயரால் வாழ்த்தவும் நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். இந்த நாவு எதற்காக பயன்படுத்தப்பட வேண்டும்? மற்றவரை குற்றவாளியாக தீர்க்கவோ, நியாயாதிபதியா நீ மாறவோ இந்த நாவை நாம் பயன்படுத்த கூடவே கூடாது. ஒரு நாள் கூடவே கூடாது. நல்ல கவனிங்க. நியாயப்பிரமாணத்தை கட்டளையிடுகின்றவர் ஒருவரே,
அவரே ரட்சிக்கவும் அழிக்கவும் வல்லவர். மற்றவனை குற்றப்படுத்துவதற்கு நீ யார்? ஒரு பாட ஆண்டவர் இயேசு என்ன கொடுத்தாரு. இதை பார்த்த உடனே நான் அழுதேன். ஆண்டவரே எத்தனை பேரை நான் குற்றப்படுத்திருக்கிறேன் ஆண்டவரே, நானே குற்றவாளியா இருக்கிறேன் ஆண்டவரே. சகலமும் கர்த்தருடைய சமூகத்துக்கு முன்பாக நிர்வாணமா இருக்கிறது, வெளியரங்கமா இருக்கிறது. மறைக்கக்கூடிய காரியங்கள் உலகத்துல நம்மிடம் ஒன்று யாடமும் இல்லை. கர்த்தருடைய கண்கள் முன்பாக எல்லாம் வெளியரங்கமா இருக்கிறது, நிர்வாணமா இருக்கிறது. மறைக்கத்தக்க சிசிடிவி கேமரால நம்ம வீட்டுல ஒவ்வொரு வீட்லயும் வச்சிருக்காங்க இல்லையா? அது சிசிடிவி கேமரால அந்த அந்த நடக்கிற நிகழ்ச்சி எல்லாம் பதிவாகிட்டே வருது. 20 நாள் பதிவாகுது, சில மாதிரி 2 மாசம் கூட வச்சிருக்கலாம். அதனுடைய அதனுடைய அந்த அந்த சிசிடிவி கேமராவுடைய தன்மையை பொறுத்தது. ஒரு சிசிடிவி கேமரால 20 நாளுக்குள்ள காரியங்களை சேவ் பண்ணி வைக்க முடியுமானால், நம்முடைய வாழ்நாள் முழுவதுள்ள காரியங்களை ஆண்டவரால சேவ் பண்ணி வைக்க முடியாதா? நீ மறைவான இடத்துல செய்யும் பாவங்களும், மற்றவர்கள் அறியாமல் செய்தும் பாவங்களும் வெளியரங்கமாய் கர்த்தர் சமூகத்தில் இருக்கிறதே. ஆகவே ஜாக்கிரதை. மற்றவனை பாவி என்று தீர்க்க நீ யார்? சகோதரனை குற்றப்படுத்தி அவன் எனக்கு விரோதமாய் செய்து விட்டான், அப்படி பேசிவிட்டார் என்று நீ குற்றப்படுத்த நீயா? அவனை நேசித்தாயா? சகோதரனை ஒப்புரவானாயா? அவனை ஒப்புரவாக எத்தனை முறை மன்னிக்கணும்? 7 முறையா? 70 முறையா? 70 முறை ஆண்டவர் எத்தனை முறை சொல்லிக்கிறாரு அடையாப்பா. அத்தனை முறையும் மன்னிக்கணும். ஆனா நாம் செய்த பாவங்களை, சிந்தனை, சொல், நடத்தை, பார்வை, பேச்சு, வார்த்தை அனைத்தும் பாவம் செய்தோமே, நம்மளை மன்னிக்கலையா ஆண்டவர் இயேசு? அனுதினமும் செய்யறோமே, அதை நம்ம மன்னிக்கலையா? நம்ம ஒரு தினமும் ஒப்புரவாகும் பொழுது கர்த்தர் அவருடைய ரத்தத்தால் கழுவப்படுறோமே. என் தேவ பிள்ளையே, தேவ மனுஷனே, என் கண்மணியே, நீ பாவம் செய்யாதுன்னு அன்று எத்தனை நாள் பேசுறாரு, நம்மகிட்ட பேசுறாரு. சிறுவையில் காயப்பட்ட அன்பு இயேசுவை நாம் முத்தம் கொடுத்து டெய்லி காட்டி கொடுத்து கொண்டு இருக்கிறோமே. யூதாசை போல அவனை காட்டி கொடுத்தோமே முத்தம் செய்து. பேதுருவை போல 3 முறை இல்ல 300 கத்தரி 3000 நம்ம கத்தரி மறுதளித்து இருக்கிறோமே, அவர் யாருன்னு தெரியாமல். நம்ம செய்திருக்கோமா இல்லையா? ஆண்டவர் இயேசு நம்மளை மன்னிக்கலையா? இந்த நாவை நம்ம கர்த்தரை புகழுவதற்கும், கர்த்தரை போற்றுவதற்கும், கர்த்தரை பாடுவதற்கும், துதிப்பதற்கும், ஆராதனைக்கும் நம்ம பயன்படுத்தலாம். அவரை மற்றவர்களை வாழ்த்தலாம். ஆனால் சபிக்க கூடாது. அதுக்கு தேவையில்லை. யார் 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 நீ யார்? மற்றவனை குற்றவாளியாக தீர்த்திட நீ யார்? யார் 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 நீ யார்? குற்றவாளியாக தீர்ப்பிட நீ யார்? நண்பனை குற்றவாளி என்பாயோ? சகோதரனை நியாயம் தீர்ப்பாயோ? நண்பனை குற்றவாளி என்பாயோ? சகோதரனை நியாயம் தீர்ப்பாயோ? ஒரு வீரல் மற்றவனை சுட்டி காட்டினால் 3 வீரல் உன்னை குற்றம் சாட்டுமே. ஒரு வீரல் மற்றவனை சுட்டி காட்டினால் 3 வீரல் உன்னை குற்றம் சாட்டுமே. யார் 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 நீ யார்? ஒரு பாடாண்டு இயேசு தந்தார். நம்ம யார்? மற்றவனை குற்றவாளியை தீர்க்க நம்ம யார்? நீதிமொழிகள் 18ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் இவ்வாறாக சொல்லு. மரணமும் ஜீவனும், நல்ல கவனிங்க, மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும். அதில் பிரியப்படுகின்றவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள். ஜெமிமான்னு சொல்லி அருமையான ஒரு சகோதரி இந்தியன் கேர்ள்ஸ் கிரிக்கெட் டீம்ல இருந்தாங்க. அவங்க விளையாடும் பொழுது, பிரமாதமா விளையாடும் பொழுது, செமிஃபைனல்ல இருக்கும் பொழுது அவர் ஆண்டவரை மையப்படுத்தினாங்க. ஆண்டவர் இயேசு ராஜா நாமத்தை மையப்படுத்தினாங்க. அவர்கள் மூலமாக இந்தியன் விமென்ஸ் கிரிக்கெட் டீமுக்கு ஒரு வெற்றியை ஆண்டவர் தேடி தந்தார். அந்த வெற்றியை தேடி தந்த பிறகு இன்டர்வியூல கேட்கிறாங்க. எல்லா பத்திரிகையாளர்கள் எல்லாரும் இருக்காங்க, பெரிய பெரிய பத்திரிகை உலகத்துல எல்லாம் இருக்காங்க. அவருக்கு கேட்கும்போது சொன்னாங்க, ஆண்டவர் இயேசு தான் நம்பினேன், இயேசு ராஜா நான் கேட்டேன், எனக்கு தந்தார். அடியேனை ஆண்டவர் பயன்படுத்தி இங்க இந்திய கிரிக்கெட் விமென்ஸ் டீமுக்கு பெருமை தேடி தந்தார். எல்லா புகழும் ஆண்டவர் தான், ஆண்டு இயேசப்பாக்கு தான் சொல்லி அவங்க ஆண்டவரை மையப்படுத்தினாங்க. இன்னைக்கு நம்மள எத்தனை பேர் நம்ம நாவை கொண்டு கர்த்தரை மையப்படுத்த காத்திருக்கிறோம்? இந்த காலை வேளையில நம்முடைய எதிரிகளுக்காக, பகைவர்களுக்காக நம்ம ஜெபிக்கிறோமா? நம்ம நாவை கொண்டு அவங்களுக்காக ஆசீர்வாதமான நல்ல வார்த்தையை சொல்றோமா? இன்னைக்கு நியாயம் தீர்த்து அன்பு சகோதரர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே இயேசுராஜா நாமத்தில் நான் ஆசீர்வதிக்கிறேன். இத்தனை பேர் நீங்க சொன்னீங்க காலையில. கர்த்தராகிய இயேசுராஜா நம்மள மன்னித்தாரே. கர்த்தராகிய இயேசுராஜா மன்னித்தாரே. அவர் படைக்கும் பொழுது எல்லாம் நல்லதுன்னு கண்டாரே. அனைத்தும் நல்லதுன்னு கண்டாரே. தீமையான காரியம் ஒன்றுமே இல்லையே. ஆகவே மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும். அதில் பிரியப்படுகின்றவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள். ஜாக்கிரதை. ஒரு காரியம் சொல்லிதான் நான் முடிக்க போறேன். வேதாந்தத்தை சொல்லப்பட்ட நல்ல காரியம், ஒரு காரியம். 2 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 1 முதல் 16 வசனங்கள் உள்ள தேவ வசனங்கள்ல இந்த காரியம் சொல்லப்பட்டது. நாவினால ஜீவனும் வரணும், மரணமும் வரும். அது எப்படி பரிசுத்த வேதாந்தம் சொல்லுதை நம்ம கேட்போமே. அதுல சொல்லப்பட்டிருக்க அந்த 2 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 1 முதல் 16 வரை உள்ள தேவ வசனங்களை சொல்லப்பட்டிருக்குது. சவுல் மரித்த பின்பு தாவீது அமலேக்கரை முறியடிக்கிறான். சிக்லாக்கு அங்க தங்கியிருக்க கூடாரம் அடிச்சு தங்கியிருக்கிறான். தன்னுடைய படை வீரர்கள் எல்லாம் அங்க இருக்காங்க. அமலேக்கரை ஜெயிச்சுட்டு தங்கியிருக்கிறான்.
அங்க தங்கியிருப்பது 3ஆம் நாள்ல ஒரு அமலேக்கியன் ஒருவன் வந்து அங்க வாரான். தாவீத பார்க்க வாரான். அவன் இளைச்சு போய் களைச்சு போய் வரான். இஸ்ரவேலின் பாளையத்துக்கு வந்து அவன் சொல்றான், இஸ்ரவேல் பாளையம் வந்து முறியடிக்கப்பட்டது. சவுலும் அவன் குமாரனும் யோனத்தானும் மடிந்தார்கள், இறந்து போனாங்க. அதை என் கண்ணால பார்த்தேன். அது மாத்திரம் இல்ல, தற்செயலாய் கில்போவா மலைக்கு நான் போனேன். கில்போவா மலைக்கு நான் போனேன். அங்க சவுல் ராஜா சவுல் ஈட்டியின் மேல் சாய்ந்து கொண்டிருந்தார். அது மாத்திரம் இல்ல, சவுல் என்ன சொன்னாரு, நான் அந்த அந்த ஈட்டி வந்து 2 பேரும் கற்குள்ள பட்டயம் அது. அது தரையில ஊனி அது மேல சாய்ந்து தன் உயிரை விட நினைத்திருந்தார் சவுல். ஆனால் பிராணன் போகல. அப்ப அந்த அமலேக்கன் சொல்றான், அவன் பக்கத்துல போய் பாக்குறான், யாருன்னு பார்த்து சவுல். சவுல் அவன் சொல்றான், அமலேக்கன் சொல்றான், என் பிராணன் இன்னும் போகல, நான் எதிரி கையில சிக்கிருந்தாலும் என்னை நீ கொண்டு போடு, இல்லைன்னா அவங்க எதிரிகள் சிக்கினா என்னைய ரொம்ப அவமானப்படுத்திடுவாங்க என் உடலை அப்படின்னு சொல்றான். உடனே அந்த அந்த அமலேக்கன் என்ன செய்யறான், தன் சவுலின் தலை மேல் இருந்த அந்த முடி இருந்த அந்த முடி, புயத்தில் இருந்த அஸ்த கடாகம் இவற்றெல்லாம் எடுத்துக்கிட்டு அவனை கொன்று போடுறான். சவுலை கொன்று போட்டான். கொண்டு போட்டு அந்த அஸ்த கடகம் அவனுடைய உடைகள் எல்லாம் எடுத்துட்டு அதை கொண்டு தாவீதோடு கொடுக்குறான். கொடுத்து தாவீது அவனை நோக்கி, கர்த்தர் அபிஷேகம் பண்ணினவரை கொண்டு போடும்படி உன் கையை நீட்ட பயப்படாமல் போனதுன்னு அவன் கேட்கிறான். ஏண்டா, அது கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட தாவீது சவுல், அவனை கொண்டு போட உன் கையை நீட்டினது என்ன? உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா நீ அப்படி செய்யலாமா? சவுல் அரசன் அல்லவா அப்படின்னு சொல்லி இவன் பரிதாபப்பட்டு செய்தான். அந்த செயலை செய்தா அமைதியா நீ இருந்திருக்கலாம். அவன் அதை பெருமையா தாவீது முன்னால் வந்து அறிக்கையிடுறான். நல்லா கவனிக்க, நாவு என்ன பாருங்க, அவன் நாவு அவனுக்கு எதிராகவே அறிக்கையிடுது. நம்முடைய நாவு நமக்கு எதிராகவே அறிக்கையிடுறது. அப்படி அவன் சொல்லி அந்த கேள்வி கேட்டுட்டு அவன் சொன்னான், தாவீது சொல்றான், வாலிபல் ஒருவனை கூப்பிட்டு நீ கிட்ட போய் அம்மே விழுந்து அவனை வெட்டி போடுங்கிறான். அவன் அவனை வெட்டினான், அவன் செத்தான். அந்த அமலேக்கன் செத்து போனான். எதெல்லாம் செத்து போனான்? அவன் நாவால. நல்லா கவனிங்க, எவ்வளவு பயங்கரமா இருக்கும். நாவால, அவன் சொந்த நாவால தேவையில்லாத அறிக்கையிட்டு அவன் கேட்கவே இல்லை. தாவீது கேட்டானா, நீ அமலேக்கனா, நீ அங்க போனியா, இங்க நடந்து கேட்டானா? கேட்கல. இவன் சொன்னனால. தாவீது 2 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துல வர சொல்லப்பட்டிருக்கு. தாவீது அவனை பார்த்து, உன் இரத்த புலி உன் தலைமையில் இருப்பதாக, கர்த்தர் அபிஷேகம் பண்ணினவரை நான் கொண்டு போட்டேன் என்று உன் வாயே உன் நாவே உனக்கு விரோதமாக சாட்சி சொல்லிட்டு. ஜாக்கிரதை ஜாக்கிரதை ஜாக்கிரதை, எச்சரிக்கையா சொல்றோம் ஜாக்கிரதை. உன் நாவு மற்றவரை நியாயம் தீர்த்தால் அதே நாவு உன்னையும் நியாயம் தீர்க்கும். கர்த்தரை கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. அருமையான சகோதரனே, நாவு ஜாக்கிரதை. நம்ம நான் ஒரே வீட்டிலிருந்து தித்திப்பான தண்ணீரும் கசப்பான தண்ணீரும் வருமோ அந்த அழகா கேட்கிறேன். நான் கேட்டுட்டு ஆடி போயிட்டேன். எத்தனை சமயங்களை நான் நியாயம் தீர்க்கிறேன் ஆண்டவரே, எத்தனை பேரை நான் நியாயம் தீர்க்கிறேன் என் நாவால, இந்த அழுகி போற நாவால நான் நியாயம் தீர்த்திருக்கேன் ஆண்டவரே, என்னை மன்னிங்க, தெரியாதனமா செய்துட்டேன்னு சொல்லி மன்னிப்பு கேட்கிறேன். நீங்களும் மன்னிப்பு கேட்க வேண்டும். கர்த்தர் சமூகத்துல உட்கார்ந்து, இந்த நாவால நான் செய்த பாவங்களை 1000 என்னை மன்னிங்க. இந்த நாவு நல்லதே பேச, வாழ்த்துக்களை சொல்ல எனக்கு கிருபை தாங்கன்னு சொல்லுவோம். ரொம்ப முக்கியம். ஆண்டவர் படத்துல வேறாம் சொல்றது, நீதிமொழி 15 நாள்ல ஆரோக்கியமுள்ள நாவு ஜீவ விருட்சம். நல்ல கவனிங்க, ஆரோக்கியமுள்ள நாவு ஜீவ விருட்சம். கர்த்தருடைய வசனங்கள்லாம் இருவரும் புடமிடப்பட்டவைகள், இருவரும் கருக்குள்ளவைகள். இல்ல, அது என்ன அழகா சொல்லி, கர்த்தருடைய நீதிமான நாவு சுத்த வெள்ளி, ஆரோக்கியமுள்ள நாவு ஜீவ விருட்சம். ஜீவ விருட்சம்னா அது எவர்லாஸ்டிங் லைஃப் கொடுக்கக்கூடியது நாவு. ஒருத்தனை வாழ்த்தணும்னா அப்படி வாழ்த்தணும். அவன் களைப்பா இருந்தானா அவனுக்கு தண்ணீர் கொடுத்து அவனை ஏசாஜா அந்த வாழ்த்தி அவனை பிளஸ் பண்ணி நம்ம அனுப்பணும். அவனை ஆசீர்வதித்து நம்ம அனுப்பணும். நம்ம நாவு அதுக்காக படைக்கப்பட்டிருக்கு. நம்ம என்ன செய்தோம்? தன் நாவை காக்கின்றவன் தன் ஆத்மாவை காக்கிறான். நீதிமொழிகள் 21:23 சொல்லப்பட்டிருக்கு. தன் நாவை காக்கிறவன் தன் ஆத்மாவை காக்கிறான். இந்த ஆத்மாவை கொண்டு போடும் சக்தி இருக்குது இந்த நாவுக்கு. ஜாக்கிரதையா அண்ணன் சகோதரியே. ஒவ்வொருவரும் நான் எப்படி இருக்கணுமா? பிரியமான சகோதரரே, யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் சொல்லுது, என் பிரியமான சகோதரரே, கேட்பதற்கு தீவிரமாயும் பேசுகிறதற்கு பொறுமையாகவும் கோபப்படுகின்றதற்கு தாமதமாகவும் நீ இருக்க வேண்டும். நல்லா கவனிங்க, கேட்பதற்கு தீவிரமாயும் பேசுகின்றதற்கு பொறுமையாயும் கோபப்படுவதற்கு தாமதமாகவும் இருக்க வேண்டும். என் வாய்க்கு நீ காவல் வையும், என் உதடுகளை சேர்த்து தையும். என் வாய்க்கு நீ காவல் வையும், என் உதடுகளை சேர்த்து தையும். மூடன் அதிகமாகவே பேசுகிறான், ஞானியோ அமைதலாக இருக்கின்றான். மூடன் அதிகமாகவே பேசுகிறான், ஞானியோ
அமைதலாக இருக்கின்றான். என் வாய்க்கு நீ காவல் வையும், என் உதடுகளை சேர்த்து தையும். அதிகம் பேச நீ யோசி, கொஞ்சம் பேசினால் நீதான் சுகவாசி. அதிகம் பேச நீ யோசி, கொஞ்சம் பேசினால் நீதான் சுகவாசி. வாய்க்கு நீ காவல் வையும், என் உதடுகளை சேர்த்து தையும். ஆண்டவரே, நாவை அடக்க கிருபைதான். இதை கேட்டா ஒவ்வொருவரும் தன் நாவை அடக்க முடியாக, தன் நாவை நல்ல காரியங்களுக்கு மற்றவரை ஆசீர்வதிக்க வாழ்த்த பிரயோஜனப்படுத்த முடியாக இந்த வேலையை நீர் பயன்படுத்தும். ஒவ்வொருவருக்கும் ஒரு எச்சரிக்கை செய்தியை கொடுக்க அடியை மறைத்து நீர் வெளிப்படுத்தி ஒரு நாமம் மையப்படுவதாக. அன்றைய அநேக உள்ளத்துல நல்ல வசனமாக விதைத்திருக்கிற ஒன்றுக்கு நூறாக பலம் தரட்டும். மீட்பெரும் ரட்சகருமான இயேசுவின் பரிசுத்தமான திருப்பெயரால் வேண்டி பெற்றுக் கொள்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல தந்தையே. ஆமென், 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 ஆமென். நன்றி பாஸ்டர். இன்றைய நாளே நாவு என்ற தலைப்பிலே அருமையான செய்தியை வேதாமத்திலிருந்து தொகுத்து அழகாக எடுத்துரைத்தீர்கள். நாவை அடக்க முடியாதான், ஆனால் அடக்க முடியும் பூர்ண புருஷன் சொல்லி அருமையான விளக்கத்தை கொடுத்து மிகவும் ஆசுவமா இருந்தது. கர்த்தர் உங்களையும் ஊழியங்களையும் தேவன் ஆசுவைப்பாராக. ஆமென், ஆமென், ஆமென். நன்றி பாஸ்டர், நன்றி.